ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்லி இட்லி. இதை வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், இல்லை டின்னராக சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து இட்லி ஆல்ரெடி வந்து பொரிச்சு வச்சுருக்கேன். அதுக்கடுத்து குடமிளகா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு. இதை வந்து நீங்கள் பேஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம். நான் லைட்டாக திருவி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, அப்புறம் எண்ணெய். இப்போ நான் வந்து அடுப்பில் பேன் வச்சுட்டு கடுகு போட்டிருக்கேன். அதுக்கடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு இப்படி தான் தாளிக்கணும்னு இல்லை, தாளிக்காமே டேரெக்டாக போடலாம். எனக்கு கொஞ்சம் தாளிப்பெலாம் போட்டால் பிடிக்கும், அதனால நான் பண்ணுறேன். அதுக்கடுத்து இஞ்சி, பூண்டு இதை வந்து நான் போட்டுவேன். இதுக்கடுத்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனோடனே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஆகணும். ஸோ நான் வதக்கிட்டு காமிக்கிறேன். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் குடமிளகா ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் குடமிளகா வந்து என்ன கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 3 கலரையும் கூட சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கலாம். அளவு எல்லாமே உங்களோட இது தான். சில பேருக்கு குடமிளகா நிறையா பிடிக்கும். இது வந்து நல்லா வதங்கினா நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்க வந்து காய் சாப்பிட மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த குடமிளகாவை அதிகப்படுத்திட்டு இட்லியை கம்மி பண்ணிட்டீங்கனாலும் உங்கள் இட்லி சாப்பிட்ற மூட்டில் இதை சாப்பிட்ருவாங்க. ஸோ இதுவும் நல்லா வதங்கணும். தண்ணி வந்து லைட்டாக இப்படி தெளிச்சுக்கோங்க, ஊற்ற வேண்டாம். லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இதை கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. நல்லா வந்து சுருங்கணும் குடமிளகா. ஸோ இதுக்கு நடுவில் வந்து நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து எப்படின்னா உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. ஏன்னா மாவில் வேறு உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். அதுக்கடுத்து இதில் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து தனி மிளகா அப்படி சேர்த்துருக்கேன் காரத்துக்காக. ஏன்னா நான் காரத்துக்காக வேறு எதுவுமே போடலை. ஸோ அதனால் நான் இதை சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சாஸ் சேர்ப்போம். நான் வந்து டொமேட்டோ சாஸ் மட்டும் தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் வேணும்னா சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். சில்லி சாஸ் சேர்த்திங்கன்னா தனி மிளகா அப்படி போடாதீங்க, ஓகேவா? காரம் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸோட சில்லி சாஸும் சேர்த்திங்கன்னா தனி மிளகா அப்படி போட தேவையில்லை. என்கிட்ட இல்லாதனால நான் டொமேட்டோ சாஸ் மட்டும் சேர்க்குறேன். அதனால் காரத்துக்கு வந்து தனி மிளகா அப்படி போட்டிருக்கேன். இப்போ நல்லா இது வந்து வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் அந்த பொரிச்சு வச்ச இட்லியை வந்து ஆட் பண்ண போகிறேன். நான் ஆட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். இட்லி வந்து ரொம்ப பொரிக்கணும்னு இல்லை, அப்போ ரொம்ப பொரிச்சிட்டோம்னா நமக்கு வந்து கடிக்கும்போது வெறும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பட் இது வந்து இதோட சேர்க்கும்போது கொஞ்சம் சாகியாக இருக்கணும். ஸோ அதனால் ரொம்ப பொரிக்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ வந்து நான் இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இதில் வந்து இந்த சாஸை சேர்க்க போகிறேன். இதுலேயே வந்து ஸ்வீட் அண்ட் ஹாட்டன் இருக்கும். இல்லை நீங்கள் லைட்டான வெறும் டொமேட்டோ கெச்சப்பும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதுவுமே வந்து உங்களோட அளவு தான். நான் இப்போ இதில் 2 டீஸ்பூன் சேர்க்க போகிறேன். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இது மாதிரி இருக்கும், கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் தக்காளி அரைச்சி முதலே விட்டுட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் இது. ஸோ நான் அதை விட்டுட்டு காமிக்கிறேன். ஸோ வந்து இது மாதிரி நல்லா சேர்த்து வர மாதிரி நம்ம கிண்டிட்டு, ஸோ இதில் வந்து கொத்தமல்லி வேணுங்கிற அளவு மேலே க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மேலே சேர்த்துட்டு ஒரு தடவை கிண்டி விட்டுறேன். அவ்வளோதான், சில்லி இட்லி ரெடி. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டு டிஷ் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.